Hi friends, இப்போ ஸ்கூல் திறந்தாச்சு. குழந்தைங்களும் ஈவினிங் ஸ்நாக்ஸு டெஃபினட்டாக கேட்பாங்க. பசியோடு அவங்க வரும்போது நம்ம குயிக்காக செஞ்சு கொடுக்குற ஒரு ஸ்வீட்டு தான் இது. இந்த குல்குலே ரெசிபி செய்யறதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸும் தேவை கிடையாது. ஃபியூ இன்க்ரீடியன்ஸை வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம். என்னோட குஜராத்தி ஃப்ரெண்டு சொன்ன ரெசிபி தான் இது. ஒரே ஒரு கப் கோதுமை மாவை வச்சு நம்ம ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதுக்கு அரை கப் வெல்லத்தை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அரை கப் தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது கரையிறது வரைக்கும் கொஞ்சம் அடுப்பில் வச்சுக்கலாம். அது பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் கரைஞ்சதும் அதை ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கணும். அது சூடாக இருக்கும்போதே அதில் ஒரு கப் கோதுமை மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவைப்படும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியும் சேர்த்து ரொம்ப தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டு பதத்துக்கு அது கரைச்சிக்கணும். அப்போ தான் நமக்கு சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் வரும். இதுக்கு கூட ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் க்ரஷ் பண்ணி வச்ச பெருஞ்சீரகம் தூளும் சேர்த்துக்கணும். அது பெருஞ்சீரகம் சேர்க்கும் போது ரொம்ப ஒரு வாசனையாக ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் இது. ஸோ ஒரு 10 நிமிஷம் அங்கே வச்சுட்டு எண்ணெய் காய வைக்கும்போது நம்ம கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ எண்ணெய் நல்லா காயணும். சீச்சட்டியில் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் ஃப்ளேமை லோவாக வச்சுட்டு சின்ன சின்ன கரண்டியில் இல்லை கையில் கூட நீங்கள் சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களா போட்டு அது நல்லா வேகிறது வரைக்கும் பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், இல்லைன்னா எண்ணெய் குடிக்கும். ஸோ ஃப்ளேமை லோவாக வச்சுட்டு நம்ம அந்த குல்குலேஸை சின்ன சின்னதாக போட்டு பொரிச்சு எடுக்கலாம். எல்லா சைடும் கொஞ்சம் ப்ரௌன் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம அதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப எண்ணெயெல்லாம் குடிக்காது இந்த பலகாரம். ஸோ ரொம்ப சீக்கிரம் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸை வச்சு செய்யக்கூடிய இந்த குல்குலேஸ் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஒரு விருப்பமான பலகாரம். ஏன்னா இது ஒரு அதிரசம் டேஸ்ட்டில் இருக்கிறதுனாலையோ இல்லை அந்த பேருனாலேயோ அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு டெஃபினட்டாக எழுதுங்க. அண்ட் கம்லாவின் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, என்ஜாய்.